So, good evening. So, now we will cover the 19th March 2020 current affairs. First news, ISRO's assistance in fishing. So, fishing பொறுத்த வரைக்கும் இது பார்லமெண்ட்டில் சப்மிட் பண்ண ரிப்போர்ட் இஸ்ரோவோட மேப் யூஸ் பண்ணி சேட்டலைட் இமேஜஸ் யூஸ் பண்ணி நம்மளோட ஃபிஷிங் ஏரியா எங்கே நல்லா இருக்குன்றதை கண்டுபிடிச்சாதான் ஃபிஷிங் ஏரியாவோட பொட்டன்ஷியல் சோன் ஏரியா PFZ பேர் எங்கே ஃபிஷிங் அதிகமாக இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். where there is a coral reef like chlorophyll அது இஸ்ரோ சேட்டலைட் ஓஷனோசாட் வந்து செகண்ட் இருக்கு இல்லையா, ஓஷனோசாட்டை பொறுத்தவரை இட்ஸ் அ ரிசோர்ஸ் சேட்டலைட். ஸோ நம்ம ஓஷனோசாட் 1 யூஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கு பிறகு இப்போ அதை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு செகண்ட் அமைச்சிருக்கோம். ஸோ அது இப்போ இமேஜிங் பண்ணுது லைக் கடல் ஏரியாக்களில். அப்போ இந்த குளோரோஃபில் கான்சன்ட்ரேஷன் இந்த இமேஜிங்கில் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே ஃபிஷ் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு தெரியும் கோரல் ரீஃப் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியா மெயின்லி ஷோல்ஸ் ஏரியா. லைக் ஷோல்ஸ் ஏரியானா என்னது, லைக் பேரலாக உங்களுக்கு லைக் ஃப்ரிஞ்சிங் ரீஃப் கேட்டகரி. ஸோ ஃப்ரிஞ்சிங் ரீஃப் இல்லைனா பேரியர் ரீஃப் கேட்டகரி இடப்பகுதியில் வரக்கூடிய ஏரியா. அதில் லைக் ஃபிஷிங் ப்ரொடக்ஷன் பேங்க்ஸ் உருவாகக்கூடிய ஏரியா, அந்த ஏரியாலெலாம் ஃபிஷிங் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும். அந்த ஏரியாவை இப்போது சேட்டலைட் இமேஜிங் மூலமாக கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக வி ஆர் டூயிங். சரியா? ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். இதை பார்லமெண்ட்டில் இதோட ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிடுறேன். தட்ஸ் வை வி ஹவ் டு சி. ஓஷனோசாட் 2 நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி 2009 லான்ச் பண்ணது. ஓஷனோசாட் 1 ஓஷனோசாட் 2 டேக் ஓவர் பண்ணுறது அமைச்சிருக்கோம். அண்ட் தென் இதோட ஆப்ஜெக்டிவ் என்னென்னா ஓஷனிக் ஏரியா ஸ்டடி பண்ணுறது. அது மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ரிசோர்ஸை படம் பிடிச்சி அப்படின்னா ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி மூலமாக இமேஜிங் பண்ணி நமக்கு அதுக்கான டீட்டெயில்ஸை கொடுக்கும். தென் இந்த லைக் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட், இப்போ ரேர் எர்த் மெட்டல்ஸ் எடுக்கிறவங்க, கடலில் இருக்கக்கூடிய மினரல்ஸ், பெட்ரோலியம் இதெல்லாம் எடுக்கிறவங்க தே வில் டூ த மேப்பிங் வயா திஸ் சேட்டலைட். அதே மாதிரி ஃபிஷிங் கேட்டகரியில் அதோட ரிசோர்ஸை எப்படி பயன்படுத்தலாம் இருக்கக்கூடிய ஃபிஷிங் டிபார்ட்மெண்ட் தே வில் யூஸ் திஸ் சேட்டலைட். புரிஞ்சுதா? ஃபைட்டோ பிளாங்க்டன்ஸ் எங்கே அதிகமாக இருக்கும் அங்கே உங்கள் ஃபிஷ் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ குளோரோஃபில் அங்கே அதிகமாக இருக்கும். உங்களுக்கு தெரியும் ஃபைட்டோ பிளாங்க்டன் அண்ட் தென் கோரல் ரீஃப்ஸ் வில் ஹெல்ப் ஃபார் த ஃபிஷ் ப்ரொடக்ஷன். தென் ராஷ்ட்ரிய கிஷோர் ஸ்வஸ்திய காரியக்ரம் யோஜனா, இது 2014 லான்ச் பண்ணப்பட்ட ஸ்கீம். இந்த ஸ்கீமோட பர்பஸ் என்ன அப்படின்னா, அடாலசன்ஸ் இருக்காங்க இல்லையா, போத் ஜெண்டர். ஸோ போத் ஜெண்டர்னு சொல்ல முடியாது. ஸோ ஜெண்டர் வைஸில் எவ்ரி ஒன் இஸ் கவர்ட், ஃபீமேல் கவர்ட், மேல் கவர்ட், டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் கவர்ட், which means LGBTQ community covered in this scheme. இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இந்த அடாலசன்ட் ஏஜ், அந்த ஏஜில் யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக இந்த கவர்மெண்ட் இந்த இனிஷியேஷனை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதோட ரிப்போர்ட்டும் உங்களோட லைக் பார்லமெண்ட்டில் சப்மிட் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். 2014 மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அஃபேர்ஸ், ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் மினிஸ்ட்ரி கீழே இந்த ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது. இதோட மெயின் பர்பஸ் அடாலசன்ட் ஏஜ் 10 to 19, போத் மேரீட் அன்மேரீட் பீப்புள் ஆல்சோ கவர்ட். அதுக்கு பிறகு ஜெண்டர் கேட்டகரியில் எடுத்திங்கன்னா லெஸ்பியன், கே, பைசெக்சுவல், டிரான்ஸ்ஜெண்டர், க்யூர் கேட்டகரி ஆல்சோ கவர்ட். சரியா? ஸோ இது இம்ப்ளிமெண்டிங் பண்ணக்கூடியது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர்ஸ். அப்புறம் யுனைடெட் நேஷன் பாப்புலேஷன் ஃபண்ட் அவங்களோட ஹெல்ப்போடு நம்ம இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். மெயின்லி நியூட்ரிஷன் லெவல், அப்புறம் சானிட்டரி மெஷர்ஸ். இப்போது மென்ஸ்ட்ரல் சைக்கிள் இருக்கக்கூடிய லைக் உமன்ஸ் எப்படி அதை இந்த அடாலசன்ட் அவங்க எப்படி மெயின்டைன் பண்ணணும், ஹைஜீன் எப்படி மெயின்டைன் பண்ணணுன்றதை தே வில் எக்ஸ்பிளைன். அது கம்யூனிட்டியாவை லைக் ட்ரைனிங் கொடுப்பாங்க, இல்லைனா அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுவாங்க. மெயினாக இந்த அடாலசன்ட் ஏஜில் லைக் போத் மேல் அண்ட் ஃபீமேல் வில் சஃபர் பிகாஸ் ஆஃப் ஃபாலிக் ஆசிட் டிஃபிஷியன்சி, அயன் பற்றாக்குறைக்கு அனிமியா ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறது, ஸ்கூல்ஸில் அனிமியாவை பற்றி, அதோட தேவைகளை பற்றி, அதோட இம்யூன் பவரை பற்றி சொல்கிறது, அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது, அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான விஷயங்களை பண்ணுறது. தென் அடாலசன்ட் ஃப்ரெண்ட்லி ஹெல்த் கிளினிக்ஸ், அவங்க போய் டாக்டர்ஸ் அப்ரோச் பண்ணுறதுக்கான ஹெல்த் கிளினிக் உருவாக்குறது. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி எஜுகேஷனிங் ப்ரோக்ராம் கிட்டத்தட்ட 200 டிஸ்ட்ரிக்ட் வி ஆர் டூயிங் நவ். மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் ஸ்கீம், அது பெண்களுக்கு அதிகமாக கொடுக்குறாங்க. லைக் 10 to 19 இயர்ஸ் ஏஜில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மென்ஸ்ட்ரல் பீரியடில் ஹைஜீன் எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றது. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் கவர்ட் அண்டர் தி ராஷ்ட்ரிய கிஷோர் ஸ்வஸ்திய காரியக்ரம்.
The next one is nano composite coatings. Nano material உங்களுக்கு தெரியும் 10⁻⁹ கேட்டகரியில் லைக் நானோமீட்டர், நானோ பார்ட்டிகிள்ஸுக்கு பேர் நானோ, லைக் நானோ பார்ட்டிகிள்ஸ்னு பேர், இல்லைனா நானோ மெட்டீரியல். இந்த நானோ பார்ட்டிகிள்ஸை வச்சு வாட் ஆர் திங்ஸ் யூ ஆர் மேக்கிங், அதுக்கு பேர் நானோ மெட்டீரியல்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் மேக்ஸிமம் தே ஆர் டூயிங் ரிசர்ச். எப்படியெல்லாம் அந்த நானோ பார்ட்டிகிள்ஸை பொறுத்த வரைக்கும் ஈஸிலி அன்பிரேக்கபிள் கிடையாது. நானோ பார்ட்டிகிள்ஸ் மூலமாக உருவாக்கக்கூடிய யூ கேன் மேக் நானோ கிளாஸஸ், நானோ லைக் மெட்டல்ஸ் பண்ண முடியும். நீங்கள் என்ன யூஸ் பண்ணக்கூடிய தேஜஸ் போன்ற விமானங்களில் நானோ பார்ட்டிகிள்ஸ் மூலமாக லைக் மெட்டீரியல்ஸ் உருவாக்கியிருக்காங்க. அதனால தான் அந்த தேஜஸ் விமானம், ஐ வில் ஷோ தட், கரண்ட் அஃபேர்ஸில் இருக்குது. ஸோ தேஜஸ் விமானம் லைட் வெயிட் காம்பேக்ட் வெஹிக்கிள்னு பேர். அதே மாதிரி இன்றைக்கி லைக் சர்ஜரி, அந்த ஜாயின்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதுக்கு ப்ரோஸ்தட்டிக்ஸ் பர்பஸுக்கும் உங்களுக்கு நானோ பார்ட்டிகிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா லெஸ் வெயிட் பார்ட்டிகிள்ஸாக பண்ண முடியும், லெஸ் வெயிட் மெட்டீரியல்ஸாக பண்ண முடியும். தட்ஸ் அ பெனிஃபிட். இப்போது நானோ பார்ட்டிகிள்ஸ் காம்போசிட் கோட்டிங் கண்டுபிடிச்சிருக்கேன். அதில் மெயினாக என்னென்னா ஒரு மெட்டீரியல் மேலே எலக்ட்ரோப்ளேட்டிங் மூலமாக கோட்டிங் பண்ணக்கூடியது. ஸோ கோட்டிங் பண்ணுறது அப்படின்னா ஸோ லைக் உங்களுக்கு தெரியும் கில்ட்ரிங், கோல்டு கில்ட்ரிங் பண்ணுவீங்க இல்லையா, அது மாதிரி அலுமினியத்துக்கு மேலே கோட்டிங் பண்ணுறது. ஸோ எதுக்கு கோட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து லைக் ரஸ்ட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கும் எரோட் ஆகி போகாது. சாதாரண மாய்ஸ்டர் ஏருக்கு அது எரோட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ வி ஆர் யூஸிங் ரயில் பெட்டிகள், அதே மாதிரி உங்களுக்கு ரயில் தண்டவாளங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் கொரோசிவ் ரெசிஸ்டண்ட்டாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்போது நானோ காம்போசைட்னா நிக்கல் அண்ட் டங்ஸ்டன் லைக் சிமிலர் ப்ராப்பர்ட்டி ஆர் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் உள்ள மெட்டீரியல்ஸை கோட் பண்ணுறது. ஸோ அதான் நானோ காம்போசிட்டிங் மூலமாக பண்ணியிருக்காங்க. இட் இஸ் அ சக்ஸஸ்ஃபுல் ஒன். ஸோ நிக்கல் டங்ஸ்டன் பேஸ்ட் கோட்டிங் பண்ணியிருக்காங்க. அது பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த பொருள் உடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும், ரொம்ப வெயிட் இல்லாமல் இருக்கும். ஸோ இட் கேன் பி யூஸ்டு ஃபார் ஹை லைக் ரிஸ்க் ஏரியாக்களை நம்ம யூஸ் பண்ணலாம். சரியா? அப்போது வெயிட் இல்லாமல் இருக்கிறனால இந்த ப்ரோஸ்தட்டிக்ஸ் மெட்டீரியல்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் இன் யூஸ். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஏரோஸ்பேஸ், டிஃபென்ஸ், ஆட்டோமொபைல், ஸ்பேஸ் டிவைஸஸுக்கு இதை பயன்படுத்தியாச்சு அப்படின்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறது, ஃப்ரிக்ஷன்லெஸ்ஸாக இருக்கும், சீக்கிரம் உடையாது, கிளியாது. ஸோ யூ கேன் மேக் நானோ ட்ரெஸ்ஸஸ். நான் ஏற்கனவே உங்களுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கிளாஸஸில் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நானோ ட்ரெஸ்ஸஸ் கேன் பி யூஸ்ட் ஃபார் laboratory purposes, scientifical like radiation தாக்காம தடுக்கிறதுக்கு you can use it. So that's all about this news. அப்புறம் கான்டாக்ட் ட்ரேசிங். இது உங்கள் இப்போ கொரோனா வைரஸோட ஸ்ப்ரெட்டிங் அதிகமாக இருக்குன்னா கான்டாக்ட் ட்ரேசிங் பண்ணுறாங்க. கம்யூனிட்டி கொரோனா வைரஸை பொறுத்த வரைக்கும் கம்யூனிட்டி ஸ்ப்ரெட்டிங் இஸ் ஹேப்பனிங். கம்யூனிட்டி ஸ்ப்ரெட்டிங்னா என்னது? ஸோ ஒரு நபர்கிட்ட இருந்து இன்னொரு நபருக்கு போகிறது. ஸோ பை ஏர், பை ஹேண்ட் ஷேக்கிங் மூலமாக, இல்லைன்னா டச் இருக்கிறதுனால இட் வில் ஸ்ப்ரெட். இது அந்த நபர்கிட்டேருந்து இன்னொரு 10 பேருக்கு போய் இப்படி ஆல் ஓவர் லைக் பாப்புலேஷன் ஸ்ப்ரெட் ஆகிறதுனால கொரோனா வைரஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் கான்டாக்ட் ட்ரேசிங் பண்ணுறாங்க. இப்போ ஒன் பர்சன் எஸ்டர்டே நேற்றுக்கு நியூஸில் வந்தது, டெல்லியிலேருந்து ஒரு பர்சன் தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ ஹி வாஸ் அஃபெக்டட் பை கொரோனா. ஸோ அவர் ட்ரெயினில் அவர் கூட ட்ராவல் பண்ணவங்க, தே ஆர் த கான்டாக்டட் பீப்புள் ஹூ ஆர் இன் த கான்டாக்ட். கான்டாக்ட் ட்ரேசிங்னா வேறு ஒன்றும் இல்லை, இப்போ அஃபெக்டட் பர்சன் கூட யாரெல்லாம் கான்டாக்டில் இருந்தாங்க ஸோ அவங்கள இப்போ என்ன பண்ணாலும் குவாரண்டைன் பண்ணுவாங்க. குவாரண்டைன் மீன்ஸ் தனிமைப்படுத்தி அவங்கள கண்காணிப்பாங்க. ஸோ அவர் யாருக்கெல்லாம் மீட் பண்ணாங்க. ஸோ 2 persons ஆர் அஃபெக்டட் நவ். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும், இந்தியா பொறுத்த வரைக்கும் 174 கிராஸ் ஆயிடுச்சு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கான்டாக்ட் ஐடென்டிஃபிகேஷன் இஸ் மஸ்ட். அது யார் வந்து அந்த பர்சன் கூட கான்டாக்ட் ட்ரேசிங்ன்றது நார்மலாக ட்ரேசிங் பண்ணுறது. இப்போ எனி பர்சன் ஏ இஸ் அஃபெக்டட் பை கொரோனா, B and C ஆர் த ஃப்ரெண்ட்ஸ், இல்லைனா அவங்க பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறாங்க, ஸோ நியர்லி ட்ராவல். ஸோ அவங்க கொரோனா வைரஸ் அஃபெக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்ற பட்சத்தில் அவங்கள குவாரண்டைன் பண்ணி தனிமைப்படுத்தி அவங்கள கண்காணிக்கிறதுக்கு பேர் தான் கான்டாக்ட் ட்ரேசிங் பண்ணுறது. அதில் கான்டாக்ட் ஐடென்டிஃபிகேஷன், யாரெல்லாம் அதில் அவங்க கூட கான்டாக்டில் இருந்தாங்கன்னு கண்டுபிடிக்கிறது. கான்டாக்ட் லிஸ்டிங்ன்றது அவங்களோட டீட்டெயில்ஸ் எடுக்கிறது. தென் கான்டாக்ட் ஃபாலோ மீன்ஸ் குவாரண்டைன் பண்ணுறது. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். அது ஏன் என்ன சோஷியல் டிஸ்டன்ஸ் உங்களுக்கு தெரியும். இப்போ ரீசெண்டாக கொரோனா வைரஸில் வந்த ஒரு முக்கியமான டேர்ம் சோஷியல் டிஸ்டன்சிங். டிஸ்டன்ட் விச் மீன்ஸ் எந்த ஒரு சோஷியல் ஃபங்க்ஷனில் கலந்துக்காமல் லைக் தேவையான விஷயங்களை மட்டும் நீங்கள் செய்கிறது. ஸோ டோன்ட் கெட் இன் டு குரூப், டூர் போகிறது, ரிலீஜியஸ் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை, மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸில் கலந்துக்கிறது, மேரேஜ் ஃபங்க்ஷன் நடத்தாமல் தவிர்க்கிறது. ஸோ தவிர்க்க முடியக்கூடிய விஷயங்களை தவிர்க்கிறதுக்கு பேர் சோஷியல் டிஸ்டன்சிங்னு பேர்.
தென் டிஃபென்ஸ் அக்விசிஷன் கவுன்சில் அவங்களுக்கு சொன்ன மாதிரி ஏர்கிராஃப்ட் தேஜஸை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 40 தேஜஸ் ஏர்கிராஃப்டை வந்து HAL நிறுவனம் வந்து டிஃபென்ஸ் உங்களோட டிஃபென்ஸுக்கு ஒப்படைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போது எகெயின் 83 அட்வான்ஸ் MK1A இந்த வெர்ஷன் சேஞ்ச் ஆன இல்லைனா அட்வான்ஸ்டான தேஜஸை வந்து இப்போ ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுற டிஃபென்ஸ் கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி. உங்களுக்கு தெரியும் கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டி பர்பஸுக்குள்ள கேபினெட் கமிட்டி ஹெடட் பை பிரைம் மினிஸ்டர். ஆனால் அதில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா டிஃபென்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பர்சன், ஃபினான்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. தீஸ் ஆர் தி கேபினெட் கமிட்டிஸ், நாட் கேபினெட் மீட்டிங், கேபினெட் கமிட்டிஸ். சரியா? வி பீப்புள் நோ தட். தென் கால் டேட்டா ரெக்கார்ட்ஸ், இது இன்னைக்கு லைக் மினிஸ்ட்ரி ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட், இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி கீழே இருக்கக்கூடிய டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து இப்போது டெலிகாம் நெட்வொர்க் பீப்புள் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்களே அவங்கக்கிட்ட சில ஃபோன் நம்பர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. இட் இஸ் அகெயின்ஸ்ட் த லைக் ப்ரைவசி, இட் இஸ் வயலேஷன் ஆஃப் யுவர் ஆக்ட் அப்படின்றதான் இங்கே நியூஸ். கால் டேட்டா ரெக்கார்டுன்றது ஒரு சப்ஸ்கிரைபர். ஸோ யூ ஹேவிங் எ ஃபோன் நம்பர், யூ ஆர் த சப்ஸ்கிரைபர் ஃபார் அ இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர், ஏர்டெல் ஆர் ஜியோ, ஹூவர் இட் இஸ். ஸோ அவங்க சர்வீஸ் ப்ரொவைடர். அந்த நம்பரை நீங்கள் ட்ரேஸ் பண்ண ஆரம்பித்தாச்சு அப்படின்னா, அந்த டேட்டாவை நீங்கள் எடுத்தாச்சு அப்படின்னா யார் கூட எல்லாம் குறிப்பிட்ட காலத்துக்கு பேசியிருக்கீங்க அப்படின்றது அங்கே டேட்டாஸ் இருக்கும். யார் உங்கள் கூட காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க அந்த டேட்டாஸ் எல்லாம் எடுக்க முடியும். அது எடுத்தாச்சு அப்படின்னா, ஸோ இஃப் யூ ஆர் அ ஏலியன் பர்சன், இஃப் யூ ஆர் அ லைக் ஃபாரினர், யூ ஆர் த்ரெட் டு அவர் கண்ட்ரி, இட் கேன் பி டேக்கன். பட் நார்மல் சிட்டிசன்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுக்கிற இட் இஸ் அ வயலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் லைக் ப்ரைவசி. யூ பீப்புள் நோ வயலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்டர் ஆர்டிகிள் 21. ஸோ அதை பற்றி தான் இங்கே டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ யூ ஹாவ் டு ஸ்டடி. தென் நேற்றுக்கு ராஜ்யசபாவில் தே பாஸ்ட் அ பில், நேஷ்னல் கமிஷன் ஃபார் ஹோமியோபதிக் மெடிசின் பில். இது ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் இயர் வி டிஸ்கஸ்ட். ஸோ இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, உங்கள் ரொம்ப ஓல்டு நேஷ்னல் ஹோமியோபதிக் கவுன்சில் ஆக்ட் 1973 அதை ரிப்பீல் பண்ணி புதிய கமிஷனாக அது உருவாகுது, நேஷ்னல் ஹோமியோபதி கமிஷன். இந்த கமிஷன் கீழே போர்ட்ஸ் நிறைய வரும். இந்த போர்டை பொறுத்த வரைக்கும் இப்போ காலேஜ் அஃபிலியேஷன் கொடுக்கறது. ஸோ ஹோமியோபதி எஜுகேஷன் போர்டை பொறுத்தவரைக்கும் ஓவரால் ஹோமியோபதி எஜுகேஷனை எப்படி கொண்டு போகிறது அப்படின்ற விஷயங்களை அவங்க பண்ணுவாங்க. தென் தேர் இஸ் அசஸ்மெண்ட் அண்ட் ரேட்டிங் போர்டு, காலேஜஸ் ரேட்டிங் பண்ணுறது, பெர்மிஷன் கொடுக்கறது, எந்தெந்த காலேஜஸ் வந்து பெர்ஃபார்மிங் பண்ணுறாங்க அந்த அடிப்படை இன்ஸ்பெக்ஷன் நடத்துறது, அதுக்கேற்ற மாதிரி ரேட்டிங்ஸ் கொடுக்கறது. தென் போர்ட் ஆஃப் எத்திக்ஸ் அப்படின்றது இப்போது டாக்டர்ஸை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வைக்கிற ஹோமியோபதி. தென் அவங்க எல்லாம் லைக் ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களோட அன்எத்திக்கல் இஷ்யூஸில் பண்ணக்கூடாது. இப்போது டாக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் ட்ரீட் பண்ணக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து எத்திக்கலாக ட்ரீட் பண்ணணும், அன்எத்திக்கலாக போகக்கூடாது. அன்எத்திக்கல் ப்ராக்டிசஸ் மீன்ஸ் டேக்கிங் லைக் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் எடுக்கிறது, தென் ஓவர் சார்ஜிங் பண்ணுறது, ஆர்கன் லைக் திருடுறது நடக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுற அன்எத்திக்கல் ப்ராக்டிசஸ். இந்த எத்திக்கல் ப்ராக்டிசஸை லைக் அவங்கள கண்காணிக்கிறது, எத்திக்கல் ப்ராக்டிஸை அதிகப்படுத்துறது, விச் மீன்ஸ் யாருமே வந்து தப்பான ப்ராக்டிஸில் இருக்கக்கூடாது. ஹோமியோபதி டாக்டர்ஸ் ஹாவ் டு பி இன் ரெஜிஸ்ட்ரேஷன். அன்எத்திக்கல் ப்ராக்டிஸ்னால் அன்ரெஜிஸ்டர்ட் டாக்டர்ஸ். உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் வந்து சீட்டிங் பண்ணுறாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ ஹியூஜ் பாப்புலேஷன் இஸ் தேர் சஃபரிங் ஆஃப் லாட் ஆஃப் டிசீசஸ், லாட் ஆஃப் இஷ்யூஸ் போயிட்டு இருக்கனால இந்த எத்திக்கல் ப்ராக்டிஸை இந்தியாவில் நிலைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த கேட்டகரி கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் எக்ஸாமினேஷன் கேட்டகரி நடத்துறதுக்கு தேர் இஸ் அ கவுன்சில். அண்ட் தென் எக்ஸாமினேஷன் கேட்டகரி லைசன்சிங், டாக்டர்ஸுக்கு நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி லைசன்சிங் கொடுக்குறது, அவங்க உள்ளே என்ட்ரு ஆகிறது. தெர் இஸ் அ நீட் எக்ஸாமினேஷன், ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் MBBS அண்ட் ஆல். அதே மாதிரி டீச்சர்ஸ் ஆகிறதுக்கு ப்ரொஃபஸர் கேட்டகரி போகிறாங்க அப்படின்னா, இல்லைனா ஹோமியோபதி மெடிசின் டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு போகிறாங்க அப்படின்னா அதுக்கும் தனி எக்ஸாம்ஸ் நடத்துறதுக்கான வேலைகளை அவங்க செய்வாங்க. ஸோ we can expect, so it will work like 100% proper. Then National Commission for Indian System of Medical like bill, medicine bill அப்படின்ற ஒன்று பாஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் சேம் தான். இந்தியன் மெடிசின் சென்ட்ரல் கவுன்சில் ஆக்ட் அது ரிப்பீல் பண்ணுது. நேஷ்னல் கமிஷன் ஃபார் இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசின் அப்படின்ற ஒரு கமிஷன் உருவாக்கப்படுது. அது கீழே போர்ட்ஸ் ஆர் தேர். அங்கே இருந்த மாதிரி இது ஹோமியோபதிக்கு மட்டும் இல்லை, ஆயுர்வேதா போர்ட், அப்புறம் யுனானி, சித்தா, ரிக்பா, அது உங்களுக்கு தெரியும். டிபெட் போன்ற ஏரியாக்களில் அதிகமாக இதை ப்ராக்டிஸ் பண்ணால், ஹிமாலயன் ஏரியாக்களில், ஹிமாலயன் ஸ்டேட்ஸ், உத்தரகாண்ட்,
பீகார் ஏரியாக்களில் சில டிபெட்டியன் பார்டர் ஏரியாக்களில் இது ப்ராக்டிஸ் பண்ணப்பட்டுருது. நான் இது ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு. அப்புறம் அங்கே சொன்ன மாதிரி இவங்க அந்த எக்ஸாம்ஸ் நடத்துறது, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, லைசன்சிங் கொடுக்கக்கூடிய வேலைகள் செய்கிறாங்க. தென் அசஸ்மெண்ட் அண்ட் ரேட்டிங் த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். தென் தேர்ட் கேட்டகரி அங்கே நம்ம படித்த மாதிரி எத்திக்ஸ் ப்ராக்டிஸை அப்படின்னா டாக்டர்ஸை ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்டகரியில் கொண்டு வந்து எத்திக்ஸ் ப்ராக்டிஸை நிலைப்படுத்துறது. தென் தேர் இஸ் அன் அட்வைசரி கவுன்சில் அண்ட் தென் எக்ஸாமினேஷன், நீட் எக்ஸாமினேஷன் நடத்தக்கூடிய போர்டு. அண்ட் தென் முடியும் போது இப்போ மெடிசின் கேட்டகரியில் வரும்போது எக்ஸிட் எக்ஸாமினேஷன் கேட்டகரியும் கொண்டு வராங்க. தென் 9th நியூஸ், எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்டை பொறுத்த வரைக்கும் 1955 there is an act, எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்டை பொறுத்தவரை எந்த காரணத்தை கொண்டும் இப்போது எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னா இல்லைன்னா எசென்ஷியல் கமாடிட்டிஸ் அப்படின்னா டெய்லி யூ நீட் ஆஃப் சம் ஐட்டம்ஸ் தட் இஸ் வெரி எசென்ஷியல். மெடிசனாக இருக்கட்டும், தட் இஸ் ட்ரக்ஸாக இருக்கட்டும், ஃபுட் ஐட்டம்ஸாக இருக்கட்டும். ஸோ வாட் எவர் இட் இஸ், ஆயில், இந்த ஃபுட் ஐட்டம் கேட்டகரியில் எல்லாம் வரும். திஸ் 1955 கொண்டு வரப்பட்ட ஆக்ட் வந்து திஸ் இன்க்ளூட்ஸ் ஃபுட் ஸ்டெப்ஸ். ஃபுட் ஸ்டெப்னா குறிப்பிட்ட ஃபுட் ஸ்டெப்ஸ் எல்லாம் வராது. ட்ரக்ஸ் கேட்டகரி, ஃபியூவல் எடுத்திங்கன்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், அதே மாதிரி டீசல், இந்த கேட்டகரி எல்லாமே வரும். ஸோ இதெல்லாமே ரொம்ப எசென்ஷியல் ப்ராடக்ட்ஸ். இதில் இன்றைக்கி நம்ம இந்தியாவில் யாருமே இதை பதுக்கக்கூடாது, ப்ரைஸ் ரைஸை உருவாக்கக்கூடாது, தட்டுகளை உருவாக்கக்கூடாது, அதிகமான எம்ஆர்பி ரேட்டை விட அதிகமான ரேட்டுக்கு விற்கக்கூடாது இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம். இப்போ உங்களுக்கு மெயினாக கொரோனா வைரஸ் வந்ததுனால ஹேண்ட் சானிடைசர்ஸ், அப்புறம் மாஸ்க், இப்படிப்பட்ட ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப தட்டுப்பாடு வந்ததுனால ஸோ வாட் கவர்மெண்ட் டிசைடட், தே ஆடட் தோஸ் திங்ஸ். இப்போ நான் சொன்ன ஹேண்ட் சானிடைசர்ஸாக இருக்கட்டும், இல்லைனா எசென்ஷியல் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், அதை எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஆக்டுக்குள்ளே ஆட் பண்ணியிருக்காங்க. டைம் டு டைம் தே கேன் டூ இட். அப்போ இந்த பொருட்களை இந்த டைமில் யாராவது பதுக்குனாலோ அதிகமான ரேட்டுக்கு விற்றாலோ த கவர்மெண்ட் கேன் டேக் ஆக்ஷன் அண்டர் தி ஆக்ட். சரியா? ஸோ ஹவ் இட் இஸ் ஒர்க், ஸ்டேட் தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஹோல்சேல் ரீட்டைலர்ஸ் எல்லாருமே வர நான் சொன்ன விஷயங்கள் தான் இங்கே இருக்குது. யூ கேன் ஸ்டடி ஃப்ரம் யுவர் ஹோம். ஃபுட் ஐட்டம்ஸ் கேட்டகரியில் என்னெல்லாம் இருக்குன்றது நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ யூ கேன் கோ அண்ட் ஸ்டடி. தென் இப்போது எடிட்டோரியல் பேஜில் இன்றைக்கும் ஹிந்து பேப்பர் எடிட்டோரியலில், நேற்றுக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேப்பரில், ஸோ பிஸ்னஸ் லைக் லைன் பேப்பரில், ஹிந்துவோட பிஸ்னஸ் லைன் பேப்பரில் வந்த ஆர்டிக்கிள். CJI, the former CJI, you people know, the Ranjan Gogoi, he is appointed as a ராஜ்யசபாவோட ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் அவர் அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்க. யூ பீப்புள் நோ தட் 12 கேட்டகரி இட் கேன் பி நாமினேட்டட் பை தி பிரசிடென்ட், ஒன்லி பை தி பிரசிடென்ட். யாரோட ரெக்கமெண்டேஷனில் இதை பண்ணுவாங்க? த பிரசிடென்ட் இண்டிவிஜுவலாக ஆக்ட் பண்ண முடியுமா? நோ, ஹி கான்ட் ஆக்ட் இண்டிபெண்டன்ட்லி. பை த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹி கேன் டூ இட். அதன் அடிப்படையில் அவர் பண்ணியிருக்காரு. இந்த அப்பாயின்மெண்ட் வந்து ஏற்புடையதல்ல அப்படின்றதான் இன்றைக்கி பொது வழியில் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ யூ ஹவ் டு சி போத் as a UPSC aspirant. Whether it can be made அப்படின்னு கேட்டாச்சுன்னா எஸ், நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆர் தேர். ஒரு ஜட்ஜாக இருந்தவங்களை நீங்கள் ஈவன் பிரசிடெண்ட்டாக, கவர்னராக அப்பாயின்ட் பண்ணலாம். ராஜ்யசபா மெம்பராக போகிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயந்தான். பட் இது ஜனநாயகத்துக்கு எதிரானது அப்படின்றத அப்போசிஷன் பார்ட்டி, ஸோ தேர் அப்போசிஷன் பார்ட்டி, தே வில் ஸ்பீக். ஸோ அதான் ஜனநாயக டெமோக்ரஸிக்கு எடுத்தானது. ஸோ லைக் CJI அப்பாயின்ட் பண்ணிடுற அவர் மெயினான நிறைய கேசஸை இவர் லைக் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காரு. NRC, அசாம் NRC இஷ்யூவாக இருக்கட்டும், சபரிமலா இஷ்யூவாக இருக்கட்டும், அயோத்தியா வெர்டிக்டாக இருக்கட்டும், ரஃபேல் வெர்டிக்டாக இருக்கட்டும், CBI ப்ராப்ளம், இந்த டைரக்டர் ப்ராப்ளமாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இவர் மெயின் ஜட்ஜாக இருந்திருக்காரு. இவர் தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரு இந்த விஷயங்களுக்கு எல்லாமே. அதனால் இவர் லைக் வெதர் ஹீ இஸ் பயஸ்டாக இருந்திருக்கலாமோ அப்படின்ற சந்தேகம் இப்போ வருது அப்படின்றாங்க. ஸோ ஜுடிஷியரியை பொறுத்த வரைக்கும் யூ பீப்புள் நோ, அண்டர் அவர் கான்ஸ்டியூஷன் செப்பரேஷன் ஆஃப் பவர் இஸ் தேர். செப்பரேஷன் ஆஃப் பவர்னா என்னது? The 3 bodies are there, executive, legislative and then judiciary. So 3 bodies are separated actually. Separation பொறுத்தவரை check and balances are there. Legislatureல தப்பான சட்டங்களை ஏற்றும்போது it is against the constitution, fundamental rightsக்கு எதிராக இருக்கும்போது judiciary will struck down it. அது உங்களுக்கு ஆர்டிகிள் 13 அடிப்படையில் ஜுடிஷியல் ரிவ்யூ கேட்டகரியில் வரும். அதே மாதிரி லைக் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜஸ் ஆர் எனி அதர் ஜட்ஜஸ் வென் தே ஆர் டூயிங் ராங், ஹைகோர்ட் ஜட்ஜஸாக இருக்கட்டும், வென் தே ஆர் டூயிங் ராங் தென் தே கேன் பி இம்பீச்ட் அண்டர் லெஜிஸ்லேட்டிவ். ஸோ செக் அண்ட் பேலன்சஸ். அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் தப்பு பண்ணும்போது இட் கேன் பி ஆஸ்ட் கொஸ்டின்ஸ். பார்லமெண்ட்டில் கொஸ்டின் அவரெல்லாம் இருக்கு இல்லையா, கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லை, மெஜாரிட்டி அவங்க இழக்கும்போது
நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனை மூவ் பண்ணி அவங்கள ஆட்சியை கலைக்க முடியும். எக்ஸிக்யூட்டிவ் இஸ் PM and the Council of Ministers. ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் CM and Council of Ministers. So that is the executive. So ஜுடிஷியரி பொறுத்தவரை இண்டிபெண்ட் ஆக்ட் பண்ணணும்னு சொல்லி தான் நம்ம உருவாக்கி வைக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு இண்டிபெண்ட் பவரை கொடுத்துருக்கோம், அவங்களுக்கு நிறைய அட்டானமி கொடுத்துருக்கோம். அவங்க எந்த ஒரு தீர்ப்பை சொன்னாலும் நடுநிலைமையாக இருக்கணும். அதை தான் நம்ம சுப்ரீம் கோர்ட் கொடுக்கக்கூடிய தீர்ப்பையெல்லாம் நம்புகிறோம். வென் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஜட்ஜு வந்து ஒரு அரசியல் ரீதியான ஒரு பொசிஷனுக்கு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸாக ரெக்கமெண்ட் பண்ணப்படும் போது தேர் இஸ் அ கொஸ்டின், சில வேளை நெக்ஸஸ் இருந்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் உட்படுது. அதன் அடிப்படையில் தான் இந்த கேஸ் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி அப்படி அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டாச்சுன்னா இந்த பாக்ஸில் இருக்கக்கூடியது எல்லாமே அப்படி அப்பாயின்ட் பண்ணப்பட்ட பர்சன் ஏற்கனவே இப்போ ரீசெண்டாக, இதெல்லாம் ரொம்ப ஓல்டு, ரீசெண்டாக அவங்களோட கேரளாவோட கவர்னராக இருக்கக்கூடிய சதாசிவம் அப்படின்றவர் ஃபார்மர் CJI, அவரை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பலரையும் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் ஹேப்பன். அது கான்ஸ்டியூஷன் அடிப்படையில் வேலிட் தான், அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். பட் ஜனநாயக அடிப்படையில் வரும்போது த கொஸ்டின் இஸ் ரைஸ்ட் பை தி அப்போசிஷன் ஆர் த பீப்புள். ஒரு நம்பிக்கைத்தன்மை கெட்டு போகுது அப்படின்றது. ஸோ கான்ஃபிடென்ஸை கொடுக்கக்கூடியது யாருன்னா கவர்மெண்ட். ஸோ ஜுடிஷியரியில் இருக்கவங்க கொடுக்கணும். அதுக்கு ஹிதயத்துல்லா அப்படின்ற ஒரு பர்சன் முன்னாடி சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தது. அது யாரோட பீரியடில் இருந்திருக்காங்க அப்படின்னா, அது நேற்றுக்கு உள்ள இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேப்பரில். ஸோ ஐ ஹவ் டேக்கன் இட். ஸோ அவர் இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது, அவங்க பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது ஹி வாஸ் த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. அப்போ அவர் இந்தியன் பிரைவி பர்ஸ் கேஸை கவுன்சில் அந்த கேஸை ஜட்ஜாக இருந்தார். அப்போ அவருக்கு சில ஆஃபர்ஸ் கொடுக்கப்பட்டுச்சு. இந்த பிரைவி பர்ஸ் அபாலிஷன் ஆக்டை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், முன்னாடி நம்ம சுதந்திரத்துக்கு முன்னாடி ராஜ்யத்தில் லைக் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸில் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்த அரசர்கள் அவங்க எல்லாம் சுதந்திரத்துக்கு பிறகு அவங்களுக்கு நம்ம கவர்மெண்ட் வந்து பென்ஷன் கொடுத்துட்டு இருந்துச்சு. அதை அபாலிஷ் பண்ணக்கூடிய ஆக்ட் தான் அது. ஸோ அந்த டைம் பீரியடில் அவர் இந்த கேஸை விசாரித்ததுனால அவருக்கு சில ஆஃபர்ஸ் இந்திரா காந்தி கவர்மெண்ட் கொடுத்ததாகவும் அதை அவர் நிராகரித்ததாகவும் சொல்லப்படுது. ஸோ ஹீ வென் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. அது இந்த லாஸில் நான் இந்த பாக்ஸில் போட்டிருக்கேன். ஸோ யூ கேன் ஸ்டடி. ஸோ அதுக்கு பிறகு அவர் கவர்னராகவும் ஆயிருக்கார். ஸோ அது கூலிங் ஆஃப் பீரியடுக்கு பிறகுன்னு சொல்லப்படுது. ஸோ இதன் அடிப்படையில் முன்னாடி நிறைய பேர் பதவி ஏற்றிருக்காங்க, நிறைய பேர் எதிர்த்துருக்காங்க. ஸோ அது எதுக்கு அப்படின்னா, ஒரு ஜட்ஜாக இருக்கிறவங்க திடீர்னு ஒரு அரசியல் கட்சியோட ஒரு தலைவராகவோ இல்லைன்னா அரசியல் சார்ந்து ஒரு கட்சியை சார்ந்து ஒரு லெஜிஸ்லேட்டிவ் எலெக்ஷனில் நிற்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு கான்ஸ்டியூஷனல் எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸில் ஏறும்போதும் சரி சந்தேகத்தை உட்படுது. அதான் இங்கே ஃபுல்லாக சொல்லப்படுது. ஸோ யூ கேன் ஸ்டடி. நான் உங்களுக்கு சொன்னது ஏற்கனவே லா கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் 1958 14th ரிப்போர்ட் அடிப்படையில் சுப்ரீம் கோர்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களை ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் எந்த ஒரு பொசிஷன்லையும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது இந்த ஆர்டிக்கிள் சொல்லுது. அதுக்கு பிறகு உங்களோட ஒப்பீனியன் ஆஃப் செவரல் ஃபார்மர் ஜஸ்டிஸ், அது மாதிரி உங்களோட புதிய இப்போ ஜட்ஜாக இருக்கக்கூடிய பர்சன்ஸோட நிலைமையும் அப்படி தான், அவங்களோட கருத்துக்களும் அப்படி தான் இருக்குது. வே ஃபார்வர்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்கள தள்ளி வைக்கிறது நல்லது. லோதா கமிட்டியோட ரிப்போர்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கூலிங் ஆஃப் பீரியட் கொடுக்கலாம். இப்போ ஒரு 10 years அவங்கள வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் விட்டதுக்கு பிறகு இப்போ அவங்க மோஸ்ட் டேலண்டட் பர்சனாக இருக்கிற பட்சத்தில் அவங்கள நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம், கவர்மெண்ட் பொசிஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அவங்களுக்கு அரசியல் ரீதியான அந்த நெக்ஸஸ் இருக்காது அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. அதன் அடிப்படையில் தான் இந்த நான் சொன்னேன் உங்களுக்கு ஹிதயத்துல்லா அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கா. சரியா? ஸோ யூ ஹாவ் டு ஸ்டடி, வெரி இம்பார்ட்டன்ட். மெயின்ஸ் பார்ட்டில் வெரி இம்பார்ட்டன்ட் திஸ் ஒன். தென் க்ரீன் கோ ரேட்டிங் சிஸ்டம், இது ஆல்ரெடி நம்ம இந்தியாவில் இருக்குது. ரயில்வே மினிஸ்ட்ரி வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எந்தெந்த கம்பெனிஸ் வந்து அதிகமான பொல்யூஷன் வெளியிடுதோ அந்த கம்பெனிஸுக்கு லைக் ரேங்கிங் கொடுக்குறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நிறைய கவர்மெண்ட் செக்டார் கம்பெனிஸை அவங்க ரேட்டிங் பண்ணுறாங்க. 2016-17 இந்த சர்டிஃபிகேஷன் கொடுத்துட்ருக்காங்க. மெயின்லி 1000 பாயிண்ட்ஸ் கேட்டகரியிலேருந்து கொடுக்குறாங்க. எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாம் பொல்யூஷன் அதிகமாக வெளியிடுதோ தே வில் கெட் லெஸ் ரேங்கிங் அதிகமாகணும், பாயிண்ட்ஸ் அதிகமாக கிடைக்கணும்னா தே ஹாவ் டு ரெடியூஸ் தி பொல்யூஷன் லெவல். இது எதுக்கு அப்படின்னா, உங்களுக்கு பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் அக்ரிமெண்ட், UNFCCயோட பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் அக்ரிமெண்ட்டில் உங்களோட பொல்யூஷன் லெவலை குறைக்கிறதுக்கு நேஷ்னலி டிட்டர்மைண்ட் கான்ட்ரிபியூஷன் அப்படின்ற ஒரு கேட்டகரி, INDC அப்படின்ற கேட்டகரியில் நம்ம சொல்லியிருக்கோம். 33% 35% வரைக்கும் 2030 அந்த டைம் பீரியடுக்குள்ளாடி we have to reduce the 2004 பிறகுல இருந்து அந்த டைம் பீரியடில் இருந்த கார்பன் எமிஷனில் 33 to 35%
எமிஷனை நம்ம குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் எடுத்து ஒரு பிளட்ஜ் வச்சுருக்கோம். அதை நிறைவேற்றுறதுக்காக கவர்மெண்ட் இன்றைக்கி நிறைய மெஷர்ஸ் எடுத்துகிட்டு இருக்குது. அது உங்களுக்கு தெரியும். சோலார் எனர்ஜி க்ரியேஷனாக இருக்கட்டும், ரினியூவபிள் எனர்ஜி, மற்ற ரினியூவபிள் எனர்ஜி க்ரியேஷனாக இருக்கட்டும், அதிலெல்லாம் நம்ம முழு மூச்சாக செயல்பட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இப்போ கம்பெனிஸுக்கு ரேட்டிங் கொடுக்கறதுனால என்ன ஆகும்னா, இட் வில் கிரியேட் காம்படிஷன் as well as we can identify which are the companies are following the Paris climate change agreement principles ஃபாலோ பண்ணி இந்தியாவில் நிறைவேற்றுறாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ தட்ஸ் அபவுட் த க்ரீன் கோ. தென் கவர்மெண்ட் நம்ம இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ஷெட்யூல் 8th ஷெட்யூல் அப்படின்ற கேட்டகரியில் 22 லாங்குவேஜஸாக அஃபிஷியல் லாங்குவேஜஸாக நம்ம இன்றைக்கி வச்சுருக்கோம். அண்டர் ஆர்டிக்கிள் 344 அப்புறம் 351 அதில் 22 லாங்குவேஜஸ் இன்றைக்கி ஷெட்யூல் லாங்குவேஜஸ் 8th ஷெட்யூலில் நம்ம வச்சு ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அஃபிஷியல் லாங்குவேஜாகவும் என்ன அனௌன்ஸ் பண்ணி நிறைய ஸ்டேட்ஸில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 30 லாங்குவேஜஸ் 2001 சென்சஸ் அடிப்படையில் 30 லாங்குவேஜஸ் ஆர் ஸ்போக்கன் பை மோர் தேன் 1 மில்லியன் பீப்புள் அப்படின்ற ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அதில் முக்கியமாக என்ன அப்படின்னா, இந்த 8th ஷெட்யூலில் இந்த போஜ்புரி, ராஜஸ்தானி, போட்டி அப்படின்ற லாங்குவேஜஸை சேர்க்கறதுக்கு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கு. சீக்கிரத்தில் அது சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஸோ வர்றது வரைக்கும் வி கான் கன்க்ளூட் பண்ண முடியாது, இல்லைன்னா எக்ஸிக்யூஷனுக்கு வர முடியாது. புரிஞ்சுதா? ஸோ வி ஹாவ் டு வெயிட் அண்ட் சி. எனிவே யூ ஹாவ் டு ஸ்டடி 8th ஷெட்யூல் கேட்டகரினா என்ன, எந்த ஆக்ட் அடிப்படையில் வருது, எந்த ஆர்டிக்கிளில் வருது, அண்ட் தென் லிங்குவிஸ்டிக் டைவர்சிட்டி ஆஃப் இந்தியாவை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்புறம் ஆர்டிக்கிள் 29 ஆர்டிக்கிள் படி மைனாரிட்டி லாங்குவேஜ் லிங்குவிஸ்டிக் டைவர்சிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு கன்சர்வ் பண்ணுற வி ஹேவிங் த ரைட்ஸ். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ்.